Hello students, இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் பார்க்க போறோம். that is magnetism and matter. இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்முலா பேஸ்டா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாவே நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார் மேக்னெட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எப்படி மாறுது அண்ட் அதோட ரிலேஷன் நம்ம பார்ப்போம். And third one, most important one, that is magnetic dipole moment. So நம்ம ஸ்கூல் புக்ல along the axial line, equatorial line மட்டும் படிச்சிருப்போம். But the thing is, ஒரு பார் மேக்னெட்டை ஹாரிசான்டல் இல்லை வெர்டிக்கலாக கட் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த கொஸ்டின் அடிக்கடி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே கேட்குற ஒன்று. அண்ட் தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த த்ரீ மெட்டீரியல்ஸுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது லாஸ்ட் ஒன், அதோட ரிலேட்டடான ஃபார்முலாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர். வித்தின் ஒன் டே இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். So first magnetic field ஓட basic properties பார்த்துடலாம். For that we'll consider bar magnet which has dipole north and south. So எப்போவுமே நம்ம மேக்னெட்னு எடுத்துட்டோம்னா டைபோல் மட்டும் தான் பாசிபிள், மோனோபோல் does not exist. ஸோ இங்கே பார் மேக்னெட்டில் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட் சைட் த பார் மேக்னெட் நார்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் வந்து எண்ட் ஆகுது. அதே இன்சைட் த பார் மேக்னெட் பார்த்தோம்னா சவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நார்த்தில் வந்து எண்ட் ஆகும். ஸோ திஸ் ஷோஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. மேபி அது க்ளோஸ்லி பேக்டாக இருக்கலாம், பட் ஒரு லைன் இன்னொரு லைனோட இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. அண்ட் அதே மாதிரி ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் க்ளோஸ்லி பேக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் மேக்ஸிமமாக இருக்கும். அதே ஏதாவது ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கம்பேரிட்டிவாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் இப்போ இதோட ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரெபல்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே ரெண்டு பார் மேக்னெட் எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இங்கே நார்த் போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் M1னா சவுத் போலுக்கும் M1ஆக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பார் மேக்னெட், இதுக்கு போல் ஸ்ட்ரென்த் M2னா இங்கேயும் M2 தான். ஸோ இந்த ரெண்டு பார் மேக்னெட்டையும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே நான் சவுத் போலும் நார்த் போலையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் அன்லைக் போல்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அன்லைக் போல்ஸ் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். நம்ம படிச்சிருப்போம், லைக் போல் வில் ரிப்பல் ஈச் அதர். தட் இஸ் நார்த் நார்த் இல்லை சவுத் சவுத் பக்கத்தில் வச்சோம்னா தே ஆர் லைக் போல். லைக் போல் வில் ரிப்பல் ஈச் அதர். அதே அன்லைக் போல் வந்து அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா F is equal to mu naught. mu naughtன்றது கான்ஸ்டன்ட் by 4 pi into pole strength M1 M2 by R square. ஓகே, ஸோ இது இன்வர்ஸ் ஸ்கொயர்லால தான் வந்துச்சு. ஸோ இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனுக்குமே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் இங்கே ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா வேணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா B is equal to mu naught by 4 pi into M by R square. Okay, so you can find the magnetic field. So நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அட்ராக்ட் ஆர் ரிப்பல் ஆகுதுன்னா அதை புல் பண்ணுறதுக்கும் புஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த்தை மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் Vன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா mu naught by 4 pi M by R. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஃபார்முலா. அண்ட் இதுக்கு நடுவில் ரிலேஷன்ஸுமே பார்க்கலாம். இங்கே ஃபோர்ஸ்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பாருங்கள், ஒரே ஒரு போல் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. So you can write it as F is equal to M into B. And அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் பாருங்க, ஒரே ஒரு R மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கு. So you can write B is equal to V by R. So these are the relation between the formulas. So next one, magnetic dipole moment. So இப்போ ஒரு பார் மேக்னெட்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக டைபோல் இருக்கும், that is ரெண்டு போல் இருக்கும். So this constitute a magnetic dipole moment. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா M is equal to small m. small mன்றது போல் ஸ்ட்ரென்த், ஆல்ரெடி சொன்னதான். ஸோ நார்த் போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் M, சவுத் போலுக்கும் M தான், இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ் or length of the bar magnet னு சொல்லலாம், அது வந்து 2L. Okay, so this constitute a magnetic dipole moment and it's a vector quantity. இதுக்கு direction பார்ப்போம்.
அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா எப்போவுமே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஓகே, ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த பார் மேக்னெட்டை கட் பண்ணும்போது கண்டிப்பாக போல் ஸ்ட்ரென்த், லென்த் அண்ட் டைபோல் மொமெண்ட் எல்லாமே மாறும். அது எப்படி மாறும் தான் பார்ப்போம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது கேட்பாங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு ஒரு பார் மேக்னெட் இருக்குது. எகெயின் போல் ஸ்ட்ரென்த் வந்து m தான் அண்ட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2l and magnetic dipole moment m is equal to m into 2l. ஓகே, ஸோ இது ரெண்டு கேஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த பார் மேக்னெட்டை நம்ம வந்து ஹாரிசாண்டலாக கட் பண்ணுறோம், ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணுறதுனால நார்த் போல் சவுத் போல் தனித்தனியாலாம் வராது. மேலே இருக்க பீஸ்லையும் நார்த் அண்ட் சவுத் இருக்குது, கீழே இருக்க பீஸ்லையும் நார்த் அண்ட் சவுத் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ஹாரிசாண்டலாக கட் பண்ணும்போது எது மாறும் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் டிவைட் ஆகும். ஸோ இனிஷியலாக இதுக்கு போல் ஸ்ட்ரென்த் m இருந்துச்சா, இப்போ நமக்கு இங்கே m/2, இங்கே வந்து m/2, எகெயின் கீழே இருக்க பார் மேக்னெட்டுக்குமே m/2 m/2. ஸோ ஹாரிசாண்டலாக கட் பண்ணும்போது போல் ஸ்ட்ரென்த் டிவைட் ஆகுது, பட் லென்த் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 2l அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது ஹாரிசாண்டலாக கட் பண்ணும்போது எதெல்லாம் மாறுதுன்னா போல் ஸ்ட்ரென்த் m இருந்தது m/2 ஆயிடுச்சு. ஸோ போல் ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் கம்மியாகும். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M இருந்தது, அதுவும் என்னவா மாறிடும்னா m/2 மாறிடும். இஸ் இட் ஓகே? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இதே செகண்ட் கேஸ், சப்போஸ் இதை வேர்டிக்கலாக கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இனிஷியலாக லென்த் 2l இருந்துச்சுன்னா இப்போ கட் பண்ணனால லென்த் LLன்னு மாறிடுச்சு. தட் மீன்ஸ் லென்த் வந்து ஹாஃப் ஆயிடுச்சு. லென்த் ஹாஃப் ஆகும், பட் போல் ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும். ஸோ m இதுக்கும் m தான். அப்போது வேர்டிக்கலாக கட் பண்ணும்போது எது டிவைட் ஆகுதுன்னா லென்த் 2l இருந்தது எல்லாம் மாறிடுச்சு. தட் மீன்ஸ் ஹாஃப் ஆயிடுச்சு. ஸோ லென்த் ஹாஃப் ஆனனால டைபோல் மூமெண்ட் m இருந்தது எகெயின் m/2 மாறிடும். அப்போ சிம்பிள், நம்ம எப்படி கட் பண்ணாலும் டைபோல் மூமெண்ட் டிஃபர் ஆகும். பட் ஹாரிசாண்டலாக கட் பண்ணால் போல் ஸ்ட்ரென்த் டிவைட் ஆகும், வேர்டிக்கலாக கட் பண்ணால் நமக்கு லென்த் வந்து டிவைட் ஆகும். இந்த தியரியை உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்கலாகவும் கேட்கலாம், இல்லை தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் கேட்கலாம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன். ஸோ அதே மாதிரி தான் லெட் அஸ் கன்சிடர் பார் மேக்னெட். போல் ஸ்ட்ரென்த் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2lன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், தட் இஸ் r. அண்ட் அலாங் த பார் மேக்னெட் இந்த இடத்துல யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை வந்து பி ஆக்சியல்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி மிட் பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸ் r எடுத்துக்கலாம். இந்த இடத்துல we have to find the magnetic field, அதை B equatorialனு சொல்லுவோம். ஸோ இது ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க, இது டிரைவ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் நமக்கு நார்த் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவேவாக இருக்கும், சவுத் போலுக்கு டுவர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு ரிசல்டன்ட்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு டிரைவேஷன் தேவையில்ல, டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பி ஆக்சியலுக்கு, பி ஆக்சியல்னா அலாங். ஸோ பி ஆக்சியலுக்கு ஃபார்முலா μ0/4π 2m. mன்றது இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பை r3. rன்றது டிஸ்டன்ஸ். அதே பி ஈக்குவட்டோரியலுக்கு கேட்டாங்கன்னா பி ஈக்குவட்டோரியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால மைனஸ் μ0/4π m/r3. ஸோ இங்கே என்ன ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எப்போவுமே சவுத் டு நார்த்தாக இருக்கும். பட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நார்த் சைட்லேருந்து சவுத் சைடு போகுது. அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த மைனஸ். ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதே மாதிரி பொட்டென்ஷியல் பார்க்கலாம். அப்படி பொட்டென்ஷியல் பார்த்தோன்னா இதே இடத்துல நம்ம மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் V axial is equal to ஃபார்முலா μ0/4π m/r². ஓகே, ஸோ இது வந்து டைரக்டாகவே நம்ம படிச்சுக்கலாம். அதே நமக்கு ஈக்குவட்டோரியலில் பொட்டென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா that will be 0. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்முலா நம்ம டைரக்டாக படித்தாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா டியூ டு த ஃபோர்ஸ் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த டார்க், அண்ட் அந்த டார்க்னால ஒர்க்கும் நடக்கும். ஸோ அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது, இங்கே ஒரு பார் மேக்னெட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பார் மேக்னெட்டில் இருக்க நார்த் போல் பாருங்கள், நார்த் போல் வில் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த சவுத். ஸோ அதனால் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அதே சவுத் போல் பார்க்கலாம், சவுத் போல் எகெயின் இட் வில் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த நார்த், அதனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பார் மேக்னெட்னு எடுத்துக்கிட்டோம்னா போல் ஸ்ட்ரென்த் சேம், அதனால ஃபோர்ஸும் சேமாக இருக்கும். அண்ட் சேம் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறனால நமக்கு இங்கே ட்விஸ்ட் ஆகும். அந்த ட்விஸ்டிங்கை தான் நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். இட் வில் மேக் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ அந்த டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு m cross bன்னு சொல்லலாம், ஆர் எல்ஸ் mb sin தீட்டான்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ ட்விஸ்ட் ஆகுதுன்னா இது மூவ் ஆகுது இல்லையா, அப்படி மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்க் நடந்திருக்கும். அதை ஒர்க்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் இந்த ஒர்க் தான் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அப்போ யூன்னு சொல்லலாம். அப்போ அதோட ஃபார்முலா mb into cos theta 1. ஸோ இந்த பார் மேக்னெட்டோட இனிஷியல் ஆங்கிளை θ1ன்னு சொல்லுவோம், மைனஸ் cos theta 2. ஓகே, ஸோ இதுதான் ஒர்க் டன். அடுத்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் 3 டைப்ஸ் இருக்குது, டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அது அலோவ் பண்ணவே பண்ணாது, அது வந்து ரிப்பிள் பண்ணும். பட் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிப்பிள் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபீபிளாக தான் ரிப்பிள் பண்ணும். ஸோ ரிப்பிள் ஃபீபிளி அப்படின்னு எழுதிக்கலாம். அதே பெராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பாருங்கள், அட்ராக்ட் பண்ணுது, அதனால தான் மேக்னெட்டிக் லைன்ஸை அலோவ் பண்ணுது. பட் எல்லா லைன்ஸுமே உள்ள பாஸ் ஆகலை. ரீசன் என்னன்னா இது அட்ராக்ட் பண்ணும், பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதால் அட்ராக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபீபிளாக தான் இதுவும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் அட்ராக்ட் ஃபீபிளி. அதே ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பாருங்கள், எல்லா லைன்ஸுமே கம்ப்ளீட்டாக இந்த பாஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் திஸ் ஷோஸ் இட் வில் அட்ராக்ட் ஸ்ட்ராங்லி. ஸோ இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் ஸ்ட்ராங்லி. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு இது மேக்னடைஸ் ஆகுதுன்னு பார்க்குறது யூ கால் இட் அஸ் சசெப்டபிலிட்டி. ஸோ சசெப்டபிலிட்டி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நெகட்டிவாக இருக்கும். ரீசன் அது ரிப்பல் ஆகுது, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பல் ஆகலை, ஃபீபிளாக தான் ரிப்பல் ஆகுது, அதனால சசெப்டபிலிட்டி ஸ்மாலாக இருக்கும். அதே கம்மிங் டு த பெராமேக்னெட்டிக் மெட்டீரியல், அது அட்ராக்ட் ஆகுறதுனால சசெப்டபிலிட்டி பாசிட்டிவாக இருக்கும், எகெயின் ஃபீபிள் அப்படின்றனால ஸ்மாலாக தான் இருக்கும். அதே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அதுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா அட்ராக்ட் ஆகுது, ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகுறதுனால அதுக்கு மட்டும் லார்ஜாக இருக்கும். ஓகே, ஸோ இது அடிக்கடி நீட் அண்ட் ஜேயில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். என்னதான் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு சசெப்டபிலிட்டி மாறவே மாறாது. பட் பெரா அண்ட் ஃபெரோ ரெண்டுமே வந்து டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். அண்ட் இதுலேயுமே இப்போ ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அதை நான் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் யூ கால் இட் அஸ் கியூரிஸ் டெம்பரேச்சர், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பெராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறும். ஸோ அதுக்கு ஃபார்முலா சசெப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சி, சின்றது இங்கே கியூரிஸ் கான்ஸ்டன்ட் பை டெம்பரேச்சர், தட் இஸ் கியூரிஸ் டெம்பரேச்சர். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வச்சு கொஞ்சம் பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது, அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. இப்போ இதில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை நம்ம பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஏரில் பாஸ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த காயிலுக்குள்ளே நான் வேற ஒரு மீடியம் வைக்கிறேன் அப்படின்னா அந்த மீடியம்குள்ளே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பெனிட்ரேட் ஆகும். அப்போ இந்த மீடியம்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறது யூ கால் இட் ஆஸ் ஹெச், தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன்னா B is equal to mu into H. So mu அப்படின்றது permeability. So அதை expand பண்ணி எழுதலாம். That is B is equal to mu naught mu R into H. So நமக்கு medium இருந்துச்சுன்னா mu R வரும், அப்படி இல்லைனா mu naught மட்டும்தான் இருக்கும். That is air mediumல mu R வந்துட்டு நமக்கு 1 ஆயிரும். Is it okay? So இது ஒரு basic formula. And இந்த mu R susceptibility relate ஆகும். That is mu R relative permeability is equal to 1 plus susceptibility. Okay, so it's a most important formula. Next, எந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆயிருக்கு, that is எந்த அளவுக்கு இதோட மேக்னடைசேஷனோட இன்டென்சிட்டி இருக்குன்னு பார்க்கறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், that is I. ஸோ ஐயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா M by V. இங்கே M அப்படின்றது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ பார் மேக்னெட், அதுக்கு நார்த் அண்ட் சவுத் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பை வால்யூம். ஸோ இங்கே வின்றத வால்யூம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா சசெப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு I by H. ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஆர் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.